ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ஆர்டிஎக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற ஏதேனும் ஒரு முக்கிய செய்தியை முழுமையாக ரிப்போர்ட் செய்வது, அதனுடைய எல்லா கோணங்களையும் தர்க்கங்களின் வாயிலாக டிபேட் செய்வது, அந்த செய்தி சம்பவம் சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வழங்குவது. ஆர்டிஎக்ஸுக்கு உங்களை வரவேற்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் இரவு 7 மணிக்கு ஆர்டிஎக்ஸுடன் உங்களை சந்திக்கிறோம். இன்றைய நாளின் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். இந்தியாவையே உலுக்கிய 41 பேர் உயிரிழப்பு. யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? 7 மணி நேரம் தொண்டர்களை காக்க வைத்த தாவைக்கா தலைவர் விஜயின் தாமதம்தான் கரூர் நெரிசல் உயிரிழப்புக்கு காரணமா? விஜய் பிரச்சார நெரிசலில் ஏற்பட்ட உயிரிழப்பு விபத்தா, திட்டமிடப்பட்ட சதியா? விஜய்க்கு எதிராக அரசியல் கூட்டுச்சதி நடப்பதாக உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது 41 பேருடைய உயிரிழப்பு. தமிழக வெற்றிக்கழக தலைவருடைய பிரச்சார பயணம் கரூரில் நடந்திருக்கிறது. அவருடைய அந்த சனிக்கிழமை பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 3 நாட்கள் இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது. என்ன நடந்தது? யார் பொறுப்பு? ராப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது. ஆனால் கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தமிழகத்துக்கு ஒரு பெரும் கரும்புள்ளியாக, அவமானத்தின் அடையாளமாக மாறியிருக்கிறது. இந்தியாவிலேயே இதுவரை எந்த அரசியல் கூட்டங்களிலும் நெரிசல் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டதில்லை. முதல் முறையாக விஜய் பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத பெரும் சோகம் நடந்து தமிழகம் ஒரு அவப்பெயரை சுமக்க காரணமாகி இருக்கிறது. இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்க போவது யார்? அதை தடுக்க தவறியது யார்? இந்த 2 கேள்விகள் தான் கரூர் உயிரிழப்புகளுக்கு பின்னால் எழுப்ப தமிழக அரசு ஒரு நபர் ஆணையத்தை நியமித்து அந்த ஆணையம் தன் விசாரணையை துவங்கி இருக்கிறது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு எதிரான கூட்டு சதி நடக்கிறது என சிபிஐ அல்லது சிறப்பு விசாரணையை கேட்கிறது தாவேக. கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட ஒரு பெரும் விபத்து என்று சிலரும், திட்டமிடப்பட்ட ஒரு சதி என்று இன்னும் சிலரும் விமர்சித்து வரும் நிலையில் கரூர் சம்பவம் பற்றி சாமானியர்கள் எழுப்பும் சந்தேகங்களையே கேள்விகளாக்கி அந்த சம்பவத்திற்கு விடை தேட முயல்கிறது இன்றைய ஆர்டிஎக்ஸ். சனிக்கிழமை சாயந்தரம் நம்ம ஆர்டிஎக்ஸ் ஆரம்பிக்கிற போது விஜய் கரூர்ல பேச போறாரு, நேரலை எடுத்துடலாம், ஷோவை விட அவருடைய பேச்சு உரை ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. நம்ம நிகழ்ச்சி அப்படியே நிப்பாட்டிட்டு ஆக்சுவலா நேரலை எடுத்தோம். நேரலையில் நம்ம பார்க்க ஆரம்பிச்ச காட்சிகளே நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. நம்ம அங்கேயே குறிப்பிட்டிருந்தோம், இது என்னமோ நமக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகிற ஒரு மாதிரியான அந்த விஷுவல் உண்மையிலே தலைகள் எப்படி மூச்சு விட முடியாத அளவுக்கான சூழலை எப்படி நிற்கிறாங்கிறது நமக்கு தெரியல. இந்த சூழல் நமக்கு நிறைய கேள்விகளை உருவாக்கியிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது. தாவைக்கா தொண்டர்களுக்கு கேள்விகள் உருவாக்கி இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு கேள்விகள் உருவாக்கி இருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு, ஆளுநருக்கு, எல்லோருக்கும் கேள்விகள் உருவாக்கி இருக்கிறது. அந்த நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் சில கேள்விகள் எழுப்ப போகிறது. நமக்கு சில கேள்விகள் இருக்கிறது. முதல்ல அந்த கேள்வி என்னங்கிறது பார்த்தலாம். இன்றைக்கு நாம் ஆர்டிஎக்ஸ் சார்பாக எழுப்ப விரும்புகிற கேள்வி, டிசம்பர் மாதம் திட்டமிடப்பட்டிருந்த தாவைக்கா தலைவர் விஜயனுடைய கரூர் பிரச்சாரம் திடீரென இப்போதே மாற்றப்பட்டு நடந்தது ஏன்? நீங்க சொல்லுங்க சார். இது அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஒரு டிசம்பர்ல பிளான் பண்ணியிருந்தாங்க, அதுக்குள்ள இப்பவே மாத்திருக்கிறது.
இப்போது திருச்சியில் 13ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அவங்க வந்து அவருடைய பிரச்சார பட்டியலையும் வெளியிட்டு விடுகிறார்கள். அதன்படி அவங்க வந்து கரூரில் டிசம்பரில் தான் பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. ஆனால் அதை திடீர்னு வந்து ப்ரீபோன் பண்ணி இவங்க வந்து கரூரில் வந்து நடத்துகிறாங்க. அதற்கு ஒரு காரணம், கரூரில் திமுகவினுடைய முப்பெரும் விழா நடந்தது. அவர் கூட விஜய் கூட பேசும்போது 30 பேர் விழான்னு கிண்டல் பண்ணல. ரொம்ப அது அந்த முப்பெரும் விழாங்கிறதே தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்களாக அவர்கள் அறிவித்திருக்கிற பெரியார் அண்ணா அவர்களுடைய வரலாற்றையும் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறுவதற்கான செப்டம்பர் மாதம். அதையே அவங்க கொள்கை தலைவர்களை கொண்டாடுவதையே கிண்டல் அடிக்கிற ஒரு டோன் அந்த முப்பெரும் விழாவுக்கு சொல்லி இருக்க வேண்டாம் நம்ம நினைச்சோம். ஆமா, அப்போ அவர் அந்த கிண்டல் அடிக்கிற டோன்ல அதை சொல்லும் போதுதான் நமக்கு தெரிஞ்சது முப்பெரும் விழாவை அவர் போட்டியாக கருதுகிறார், அல்லது அதற்கு போட்டியாக ஏதாவது ஒன்றை செய்து விட வேண்டும் என்று அவர் கருதுகிறாருங்கிற முடிவுக்கு நம்ம வருவதற்கு காரணம் அவருடைய அந்த பேச்சு தான். 30 பேர் விழா என்று அதை சொன்னது. பிறகு எடப்பாடி பழனிசாமி அதே கரூரில் வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார். அப்போ அதை ஒட்டி அதற்கு ஒரு போட்டியாக ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாரா? அது ஒன்று. வேறொரு கட்சி கூட அந்த நாளில் வந்து அங்க வந்து தேதி கேட்டிருந்தாங்க. அப்புறம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க அந்த தேதியை வாங்குறாங்க என்று சொல்லும் பொழுது, இப்படி டிசம்பரில் செய்ய வேண்டிய அந்த ரோட் ஷோவை, அந்த பிரச்சாரத்தை ஏன் இவர்கள் முன்கூட்டியே இந்த செப்டம்பர்ல வந்து இதை செஞ்சாங்க என்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வியா தான் இருக்கு. இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த தாவேகாவினுடைய அவர்கள் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்த முதல் பட்டியல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. முதல் பட்டியலில் தாவேகா தலைவருடைய பிரச்சார பயணம்ங்கிறதுல அவங்க குறிப்பிட்டிருந்த டேட் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க கொடுத்துருந்தது டிசம்பர் மாதம். கிட்டத்தட்ட இன்னொரு 3 மாதம் நமக்கு இருக்கிறது. நல்லா இதில் இந்த டேட்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டிசம்பரில் இருக்கு. எஸ், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, காஞ்சிபுரம். ஆக்சுவலா நடந்திருக்க வேண்டியது திருவள்ளூர், வடசென்னை. 27ஆம் தேதி சனிக்கிழமை அவர்கள் பிளான் பண்ணியிருந்தது வந்து திருவள்ளூர், வடசென்னை தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இங்க மாத்தி இருக்கிறது 27ஆம் தேதி நாமக்கல். இதுல நமக்கு சிக்கல் எங்க வருதுன்னா சார், இந்த மாற்றம் இருக்குல்ல, இந்த தேதிகளோட மாற்றம் நல்லா கவனிச்சீங்கன்னா, திமுகவினுடைய முப்பெரும் விழா 2 மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டுருச்சு. நம்ம கரூர்ல பிளான் பண்றோம் ஒரு பெரிய முப்பெரும் விழா. அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார பயணமும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு, திமுக அதிமுக மாதிரியான 50 ஆண்டு காலமாக, திமுக 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இந்த பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கான நேரமும் உழைப்பும் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு ப்ராப்பர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, நிறைய மாநாடுகளை நடத்துனதுக்கான பயிற்சி அவங்களுக்கு இருக்கு. அவங்களே 2-3 மாதங்களுக்கு முன்பாக, குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு முன்பாகவாவது ஒரு பிளானிங்கை பண்றாங்க. இந்த முப்பெரும் விழாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சார பயணத்திற்கு பிறகு ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளாக, 1 வாரத்துக்குள்ளாக இந்த தேதிகளை மாற்றி இவ்வளவு அவசரமாக போட்டி போட வேண்டிய நிர்பந்தம் ஏன் விஜய்க்கு வந்தது நமக்கு தெரியல. ஒரு பெரிய கட்சியாக எஸ்டாப்ளிஷ் ஆகாம, ஒரு மாவட்ட செயலாளரை அறிமுகப்படுத்தாமல், இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய திறமையும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய கலையும் இருக்கிறதா அப்படிங்கிறதே நமக்கு டவுட்டா இருக்கு. இவ்வளவு அவசரமாக திமுகவும் அதிமுகவும் ஒரு மீட்டிங்கை கரூர்ல நடத்திட்டாங்க, நாம அதனால உடனே நடத்தி ஆகணுங்கிற எந்த கட்டாயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்பட்டுச்சு நமக்கு ஒரு சந்தேகம் வருமா வராதா? வரும். ஏன் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப தாவேகா வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க எதனுடைய அடிப்படையில் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தவறாம எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட் சீடு மாப்னு சொல்லுவாங்க பாருங்க, மாப் ஃப்ரெண்ட்ஸி, அதாவது கட்டற்ற உணர்ச்சி பெருக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை அரசியல் மூலதனமாக கருதித்தான் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு. அப்படி உணர்ச்சி பெருக்கோடு, கட்டற்ற உணர்ச்சி பெருக்கோடு, கிட்டத்தட்ட வெறி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கும்பல் மனப்பான்மை இருக்கு பாருங்க. ஒரு திரைப்படத்தை பார்த்து விசில் அடிச்சு அந்த ஹைக்கு போறாங்கல்ல, இது போன்ற ஒரு மாபை அரசியல் படுத்தாம அப்படியே அரசியலுக்கு மூலதனமாக இவர் பயன்படுத்தித்தான் அரசியலுக்கு வருகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருக்கிறது. இது எல்லா அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆங்கில நாளிதழ்கள் இது பற்றி விரிவாக கட்டுரைகள் எழுதப்பட்டுள்ளன. இன்றைய ஆங்கில நாளிதழ் இன்றைக்கு வெளியான எல்லாத்திலையுமே எந்த சமூக பொறுப்பும், தனது ரசிகர்கள் பற்றிய பொறுப்புமே இல்லாமல் அந்த நிகழ்வு நடத்திருக்காங்க. 2வது கேள்வி, ஆர்டிஎக்ஸுக்கு எழுந்திருக்கிற மிக முக்கியமான 2வது கேள்வி, ஒரு சம்பவம் யாரால் வேண்டுமானாலும் நடத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தாவேகாவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள்னு இருக்கிற போது பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் சொல்வதும் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதும் ரொம்ப ஒரு தலைவருக்கு முக்கியமான ஒன்று. தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய கட்சி நிகழ்வால் இறந்தவர்களை கூட சந்திக்காமல் விஜய் சென்னைக்கு போனது எப்படிங்க சரியா இருக்கும்? அதுவும் அந்த காட்சிகளை பாருங்க. நாட்கள் வந்து திருச்சி விமான நிலையத்தில் கேட்குறாங்க, அந்த ஆடியோ வந்து இன்னமும் ஓடிட்டே இருக்குமா சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு சொல்கிற போது அப்படி நிற்காமலே அவர் போய்கிட்டே இருக்கார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சார் 30 பேர் செத்து போயிருக்காங்க சார். சார்
சார் 30 பேர் வீடு இருக்காங்க சார். சார் 30 பேர் செத்து போயிருக்காங்க சார். சார் சார் இதில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் அவரோட நிகழ்வில் 41 பேர், அதாவது அந்த பேட்டி எடுக்கிற போது 30 பேர், 41 பேர் இறந்துருக்கிறாங்க. என்ன செய்வதுன்னு தெரியாத அல்லது ஒரு கலக்கத்தில் அதுவே அவர் மனசு உடைஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் சந்திக்காமல் போவது என்பது ஒரு தலைவருக்கு அழகா? எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் களத்தில் வந்து நிற்க வேண்டியது ஒரு தலைவருடைய பொறுப்பு இல்லையான ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா. இப்போ அவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரங்களில் தொடர்ந்து விமர்சிக்கிறது இந்த அரசியல் தலைவர்களுடைய போலித்தனம் குறித்து அவர் விமர்சிக்கிறார். இவங்க அரசியல் தலைவர்கள் போலியா இருக்கிறாங்க, இந்த மக்கள் மேல அக்கறை இல்லை என்று அவர் சொல்கிறார். அதற்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு ஒரு பாட்டும் போடுறாங்க. உங்க விஜய் உயிரென வர்றன்னா, அந்த பாட்டு வரியை நீங்க கேட்டீங்கன்னா உங்க விஜய் உயிரென வர்றன் நான். ஆனா இந்த கூட்ட நெரிசலில் 41 பேரினுடைய உயிர்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்பொழுது அவர் கரூரில் இருந்து சென்னை நோக்கி அவசரமாக திருச்சி போய் விமானத்தில் சென்று விடுகிறார். அந்த திருச்சி விமான நிலையத்திலையும் கேட்குறாங்க, இப்படி இறந்து போயிட்டாங்களே என்று நின்று அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக முடியாத அரசியல் தலைவரை நாம் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த கூட்ட நெரிசலை கண்டிப்பாக அவருக்கு திரையிட்டு காட்டியிருப்பாங்க. அவருடைய லேப்டாப்லையோ அவருடைய மொபைல்லையோ அங்கே என்ன நடந்ததுன்னு காட்டிருப்பாங்க. அந்த காட்சிகளை நம்மளால மனித மனம் கொண்ட யாராலையுமே பார்க்க முடியல. எல்லாரும் நெக்குருகி போய் அடிவயிறு கலங்க கண்ணீர் மல்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா உயிருக்குயிரான உறவுகளை கொடுத்த அந்த குடும்பங்களினுடைய கண்ணீர் அவ்வளவு மோசமாகிறது. இது எப்படிப்பட்ட மனிதனையும் உருக்கிவிடும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா திருச்சி விமான நிலையத்தில் இந்த செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் கூட அவர் அவ்வளவு அவசரமா விடு அப்படின்னு போறாருன்னு சொன்னா இவர் இந்த அரசியல் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்ற கேள்வி இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இல்ல நீங்க அது நின்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அங்க போனா பிரச்சனை ஆயிரும்னு சொன்னீங்கன்னா தந்தை பெரியாரை பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்க தேர்தல் ஆதாயத்திற்காக ஓட்டுகள் வாங்கி அதிகாரத்தை பிடிப்பதற்காக மக்கள்கிட்ட போறாங்க. ஆனா தந்தை பெரியார் இந்த மக்களினுடைய அடிப்படை நம்பிக்கையை அசத்து பார்க்கக்கூடிய கேள்விகளை எழுப்பி ஒரு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போனார். அவருக்கு செருப்பு வீசப்படாத நூறுகளே கிடையாது. அவர் மீது மனித மலத்தையே வீசி இருக்கிறார்கள். அவ்வளவு கும்பலாக அந்த கூட்டத்தில் கலாட்டா பண்ணார். அவர் ஒருபோதும் அஞ்சி நின்னது கிடையாது. எல்லா கூட்டங்களுக்கும் போனாரு. எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தால் நின்று போனார். அவரு தலைவரா, பெரியாரை கொள்கை வழி தலைவர் என்று சொல்லி கூட இவரு தலைவரா என்கிற கேள்வி இயல்பாக விழுந்துரும். இவ்வளவு ஏங்க நீங்க எம்ஆர் ராதா, நடிகை வழி எம்ஆர் ராதா இருக்கிறார்ல, அவர் நாடகம் போடுவார், இந்த மாதிரி சீர்திருத்த நாடகங்கள், புரட்சி நாடகங்கள் போடுவார். அப்ப அவருடைய நாடகத்துக்கு கலாட்டா பண்றதுக்கு ஆள் வருவாங்க. அதை எதிர்கொள்வதற்கு எம்ஆர் ராதா தயாராக இருந்தார். இப்படிப்பட்டவங்களை பார்த்த தமிழ்நாடு இது. ஆனா நீங்க ஒரு கூட்டத்துல சிக்கி, அதுவும் நீங்க பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருக்க போதே அங்க ஆட்கள் சில பேர் செத்து விழுந்ததாக சொல்றாங்க. இவரே தண்ணி பாட்டில் எல்லாம் வீசுறார். அங்க ஒரு பெரிய அன்ரூலி மாப் இருக்கும் போது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததன் பிறகும் கூட இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் அங்கிருந்து நீங்க தப்பி ஓடி விடுவீர்கள் என்று சொன்னா, அப்போ உயிரென வருவேன் நீங்க சொல்றதனுடைய அர்த்தம் என்ன? ஜனநாயகன் என்று சொல்வதனுடைய அர்த்தமே என்ன? ஜனநாயகனா என்கிற கேள்வி வந்துரும்ல உங்களுக்கு. நீங்க தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா வரைக்கும் கூட போக வேண்டாம். அண்மையில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்வுக்கு போகிற போது அங்கிருந்த பெண்கள் சேற்றை வாரி அவர் முகத்தில் எரிவாங்க. பெரிய சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்தது. பொன்முடி அடுத்த நாள் மீண்டும் அந்த இடத்துக்கு போனார். எவ்வளவு அவமானங்கள் பட்டாலும் எச்சில் விழுந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் களத்திலிருந்து ஓடுவது சரியான அழகில்லை. ஆனால் விஜய் மாதிரியான ஒரு நபர் திரும்பவும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சில சிக்கல்கள் இருக்கு. ஏற்கனவே அவரை பார்ப்பதற்காக அந்த கூட்டத்தால் ஒரு விபத்து நடக்கிற போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேங்கிற அடிப்படையில் திரும்பவும் ஒரு விபத்தை உருவாக்கிடக்கூடாதுங்கிற கண்ணியமும் கவனமும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் திருச்சியில் தங்கியிருக்க வேண்டும். நான் சென்னைக்கு போகலை. ரெண்டாவது, ஒருவேளை அவரை காவல்துறை அனுமதிக்க மறுத்திருந்தா என்ன அனுமதிக்க மறுக்கிறாங்கிறதையாவது பிரஸை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். என்னால் போக முடியாட்டா கூட என்னுடைய கட்சி பிரதிநிதிகள் அப்படின்னு புசி ஆனந்தையோ அடுத்தடுத்த பதவிகளை நிர்வாகிகளையோ அனுப்பியிருக்கலாம். இது என்ன எனக்கு இந்த நாள் வரை கூட விட்டுருங்க சார். விஜயை பார்ப்பதற்காக வரவில்லை, அவங்க தாவேக்காவினுடைய தொண்டர்கள்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு தாவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும் மருத்துவமனைகளில் பிணங்களாகவும் உடல் மோசமாகியும் இருக்கிற போது அந்த மொத்த அலுவலக மருத்துவமனை வாசல்லையும் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சிக்காரங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு தாவேக்கா நிர்வாகி கூட அந்த மருத்துவமனைக்கு போகலைன்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் கட்டுமானம்? நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. விஜயை கூட நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டா கூட மற்ற நிர்வாகிகளோ மாவட்ட நிர்வாகிகளோ போயிருக்கணும். இதில் தாவேக்கா மாவட்ட செயலாளர் தலைமறைவானார். அப்படி யார் சார் தலைமறைவாவா? ஒரு குற்றவாளி தலைமறைவாகலாம்,
ஒரு அரசியல்வாதி ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு எப்படி சார் தலைமறைவாக முடியும்? இது எந்த வகையிலும் பொறுப்பை ஏற்க மறுக்கிற ஒரு செயல்பாடு. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. விஜய் பேசிக் கொண்டிருக்கிற போதே உயிரிழப்புகள் நிகழ துவங்கிவிட்டன அப்படின்னு சொன்ன பிறகு அங்கிருந்தவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் போனார்களா? இந்த கேள்விக்கு நமக்கு 2 விஷுவல்ஸ் இருக்கு. முதல்ல அந்த விஷுவல்ஸை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு மக்களுக்கு புரிய வைக்க நம்ம ட்ரை பண்றோம். ஒரு ஸ்டாம்ப் அட் பிளேஸோட ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று ரொம்ப நல்ல அது நம்முடைய தொழில்நுட்ப ஆட்கள் பார்த்துருக்காங்க. அந்த ஆடியோ வைங்களேன் தயவு செஞ்ச ஒரு நிமிஷம். கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஓகே. சார் சொல்றாரு, பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? பவுன்சர் திரும்ப போடுங்க பிரதாப். அந்த பவுன்சரோட டயலாக் போடுங்க. Ask them to move, give the passage to ambulance. Here a lot of people down. They have to take them to ambulance. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்க்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. பிரதாப் ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல அதுல என்னன்னா விஜய் அவர்கள் அந்த வேன்ல இருக்கிறாரு. கீழே அவருக்கு பாதுகாவலராக அந்த பெரிய பவுன்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க விஜய்கிட்ட சொல்றாங்க, சார் இங்க நிறைய பேர் விழுந்து கிடக்குறாங்க, ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்கு, நம்ம அவங்க உடனே போயாகணும், நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா ஆம்புலன்ஸ் போயிடலாம். இதை சொல்பவர்கள் விஜயோடு வாகனத்தில் வந்து அவருடைய பவுன்சர்கள். ஸோ விஜய்க்கு அந்த இடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற போதே சுற்றி மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்தவர்கள் இறந்துட்டாங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க, அவங்க மேல ஆள் ஏறி மிதிக்கிறாங்கிறத அந்த பவுன்சர் சொல்றாரு. இன்னொரு ட்ரோன் ஷாட் இருக்கு. நீங்க அந்த நீளத்தை பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, எங்க நடந்துச்சுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பிரதாப் ப்ளீஸ், இந்த ட்ரோன் ஷாட் ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் ஃப்ரேம் எடுங்க பிரதாப். இந்த திரும்ப ஒரு முறை ப்ளே பண்ணுங்களேன். ஃபுல் ஃப்ரேம்ல திரும்ப ஒரு முறை ப்ளே பண்ணுங்க. இல்லை அந்த பகுதி ஏன் முக்கியமான பகுதினா, அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சிலேயே எந்த பகுதியில் மரணம் நிகழ்ந்ததுன்னு நம்ம திரும்ப உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜயின் வாகனம் நிற்கிற ஏரியாவுக்கு சைடில் ஒரு சின்ன பகுதி சார், ரொம்ப பெரிய இடமெல்லாம் கிடையாது, அந்த சைட்லேயே எல்லா விதமான மரணங்களும் அங்கேயே நிகழ்ந்துருச்சு. ஒரு தகர தப்பால வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. பிரதாப் ரெடியாக போகலாமா? ஸ்டார்ட் டு எண்ட் அந்த ட்ரோன். எஸ் போகலாம். ஃபுல் ஃப்ரேம் போங்களேன். யா, நீங்கள் இந்த கவனிச்சிங்கன்னா இந்த கட்டம் போட்டிருக்காங்க இல்லையா சிகப்பு கலரில், என்டையர் விபத்துமே இந்த சிகப்பு கலரில் கட்டத்தில் தான் நடந்திருக்கு. ப்ளூ கலரில் கட்டப்பட்டிருப்பது விஜயனுடைய வாகனம். நல்லா திரும்ப ப்ளே பண்ணலாம். அந்த சிகப்பு கலர் ப்ளே பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணி பிரதாப். இந்த லெஃப்ட்ல சிகப்பு கட்டத்தில் இருப்பதில் ஒரு இடத்துல வந்து பாலிமருடைய ஓபி வாகனம் நின்று விபத்து நடந்த பகுதி, அதுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை, அது பக்கத்தில் அந்த மொத்த ஏரியாவையும் அடிச்சிட்டாங்க. அந்த சிகப்பு கட்டம் முடிகிற இடத்துல தான் சாக்கடை. இந்த விஜயனுடைய வாகனத்துக்கும் அந்த விபத்து நடந்த பகுதிக்கும் இருந்த இடைவெளியில் மொத்தமாக மக்கள் திரண்டு அப்படியே ஒரே பக்கமாக விழுந்து சாக்கடையில் விழுந்துட்டாங்க. இதில் எந்த பக்கமும் யாரும் சொல்லவே முடியாது. தகர டப்பாக்கள் அடைக்கப்பட்டிருந்த பகுதியை தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் கூட்ட நெரிசலில் தள்ளி விட்டதை நம்ம நேற்றே அந்த காட்சியில் பார்த்தோம். செய்திகள் முழுக்க அது போயிட்டு இருக்கு. ரொம்ப குறுகிய பகுதி தான் இது. இங்கே நடந்தது இந்த குறுகிய பகுதிக்குள்ள இவ்வளவு தூரம் வந்து இதை ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற நமக்கு டவுட் இருக்கு. இதுக்கு பொறுப்பேற்காமல் நிர்வாகிகள் என்ன நடந்துச்சு கூட பார்க்காம போடிட்டாங்கிறது வந்து ரொம்ப கவலையளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. நம்முடைய கேள்வி, ஏன் இவங்க வந்து நிர்வாகிகள் கூட பார்க்கல? நடந்துட்டு அவர் பேசிட்டு இருக்கும்போது உயிரிழப்பு நடந்து ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப மோசமான ஒண்ணு இல்லையா? கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து இவங்க எப்படி இதை கையாண்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஏன் அவங்க அப்படி கையாளல அப்படின்றதுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய விமர்சனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பொறுப்பற்ற செயல் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு நேரத்துக்கு வர்றோம்னு சொல்லிட்டு பல மணி நேரம் நீங்க தாமதமாக வர்றீங்க. ஏற்கனவே நீங்க 2 வாரங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறீங்க. அங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள், இந்த அனுபவங்களுடைய அடிப்படையில் நீங்க சிந்திச்சு நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவு தான் அவர் சொல்றாரு. இப்போ நீங்க நம்ம தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் தமிழ்ல செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு போனார் பாருங்க.
அப்ப அந்த மாப் எவ்வளவு அன்ரூலி மாப் அப்படிங்கறத வந்து நம்ம விழாவாரியா படம் பிடிச்சிருக்கிறோம். அதாவது அந்த விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள், விஜய் ரசிகர்கள் அல்லது தாவேகா தொண்டர்கள் எந்த விதமான ஒழுங்கையும் மதிக்காமல் எதற்குமே கட்டுப்படாமல் எப்படி அன்ரூலியா நடந்துகிட்டாங்க என்பது நம்ம விழாவாரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷுவல்ல திரும்ப நம்ம ஷோல இப்படி டிஜிட்டல் அப்லோட் பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த ஒரு தகர டப்பா மேல அப்படியே பிடிச்சிக்கிட்டு நபர்கள் நிக்கிறாங்க. இந்த இவ மொட்டை மாடிகள்ல ஒரு 10-20 சைஸ் தான் இருக்கு. அதுல ஒரு 40 பேர் நிக்கிறாங்க சார். ஒருவேளை அவர்கள் யாராவது கொஞ்சம் எட்டி பார்த்திருந்தா கூட இந்த பலி எண்ணிக்கை இன்னும் கூட அதிகரிச்சிருக்கணும். அந்த என்டையர் காட்சியுமே நம்ம மனசை பதைக்குது. காவல் இதுக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் எடுத்து வச்சோம், நமக்கு நேரம் இல்லைங்கிறனால. விஜய் அங்கு வருவதற்கு முன்பாக காவல்துறையினரும் தாவேகா நிர்வாகிகளும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, தம்பி மரத்து மேல இருந்து, தம்பி டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறாத, அங்க ஈபி வண்டி இருக்கு, குடிசை மேல ஏறாதீங்க, மொட்டை மாடியில் ஏறி நிக்காதீங்க, நீங்க நிக்கிறது வெயிட் தாங்காதுன்னு 3 மணி நேரமாக இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் தாவேகா தொண்டர்கள் அதை யாரும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை. அவங்க தலைவரை பார்த்துட்டு போகிற ஆர்வத்துக்குள்ள இருக்காங்க. இவ்வளவுக்கு பிறகு மின் தடை ஏற்பட்டதுனாலதான் இப்படி ஸ்டாம்பீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தாவேகா தரப்புல இருந்து. ஆனா உண்மையிலேயே மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தவங்க இவங்க தான். அது நிராகரிக்கப்பட்டு விட்டது அந்த கோரிக்கை. உண்மையிலே மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனா அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஆனா இப்ப இவங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, நாங்க மின்தடை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எல்லா விதமான பத்திரிகையாளர்கள், ஃப்ரீலான்ஸ் ஜர்னலிஸ்ட் உட்பட எல்லாருமே போய் அங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படி மின்தடை ஏதும் ஏற்படுத்தப்படவில்லை. அது கிளாரிட்டி கொடுக்குறேன் பாரு. அங்க நம்முடைய செய்தியாளர் கௌஹர் போயிட்டு வந்து நமக்கு என்கிட்ட காலையில பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு, நடுவில் இருக்கிற அந்த இன்டர்மீடியட் 2 பேரும் சாலைக்கு நடுவில் நடு இடைவெளி பகுதி ஒன்று இருக்கு. அங்கே விளக்குகள்லாம் எரியுது. இந்த விளக்குகளில் 2 விளக்குகளை மட்டும் அணைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கிருந்து வருகிற வாகனத்துக்கு ஏன் அந்த விளக்கு அணைச்சு வச்சிருக்காங்கன்னா, 2 பக்கமும் தாவேகா கட்சி சார்பாகவே ஒளியூட்டக்கூடிய நல்ல பெரிய வாட்ஸ் பல்பெல்லாம் போட்டிருக்கனால இந்த 2 பல்பு மட்டும் அணைஞ்சிருக்கு. அரசினுடைய போஸ்ட் கம்பத்தில் இருக்கிற 2 கம்பங்களை மட்டும் அணைச்சு வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா, இந்த வண்டி வந்து அங்கதான் நிக்க போகுதுங்கிறதுக்கான அடையாளம். அந்த வண்டி கிட்டத்தட்ட அங்கிருந்த யாருமே அது ஒரு மின்தடை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லல. இந்த இவங்க ஒரு ஸ்டாண்ட் பைக்கு ஏற்படுத்தி வச்சிருந்த ஜென்ரேட்டர் வசதியை அந்த தொண்டர்கள் போய் சாஞ்சு அதுல யாருக்கும் எதுவும் ஆபத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக ஜென்ரேட்டரை பிடிங்கிருக்கிறாங்க. அந்த காட்சி தான் நம்ம சனிக்கிழமை ஆர்டிஎக்ஸ்ல நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே பார்த்த முதல் காட்சியே அதுதான். ஸோ அடிப்படையில் மின்தடை ஏற்பட்டதுன்னு அவங்க சொல்றது வந்து மின்தடை வேணும்னு, மின்தடை எங்களுக்கு பண்ணுங்கன்னு அவங்களே எழுதி கொடுத்துட்டு அரசு அதை மறுத்த பிறகு மின்தடையால் இந்த விபத்து நிகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்று, இந்த விஷுவலை பார்த்த பிறகு ஒருவேளை மின்தடை ஏற்படுத்தப்படாமல் இவங்க கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் மோர் விபத்துகள் நடந்திருக்கும்னு தோணுது. இப்போ மின் விளக்குகள் அணைக்கிறத பத்தி நம்ம பேசுறோம். ஒருத்தர் மின் விளக்குகளை அணைச்சதுனால தான் இந்த விபத்து நடந்துச்சுன்னே நீங்க சொல்லலாம். ஏன்னா விஜய் வந்து அங்கிருந்து வர்றாரு, அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அந்த வண்டியில இருந்த உள்ள இருந்த விளக்குகளை அணைச்சிடறாங்க, இருட்டாயிரு. ஆனா வந்திருந்த கூட்டம் எல்லாமே விஜய் எப்படியாவது ஒரு தடவை பாத்துறணும், விஜய் நம்ம நேர்ல பாத்துறணும்னு வந்த கூட்டம் அது. ஆனா கரெக்டா வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அவருடைய வண்டியில் இருந்த விளக்குகள் அணைக்கப்பட்டு விடுகிறது. அதுக்கு பிறகுதான் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆர்வ மிகுதியில உள்ள இருக்கிறாரா இல்லையா, தெரியறாரா தெரியலையாங்கிறதுல தான் அந்த இது வந்து தள்ளுமுள்ளு வந்து அதிகமாகுது. ஒருத்தர் முண்டிக்கிட்டு பார்க்க முயற்சி செய்யறாங்க. நீங்க மின்தடை பத்தி சொல்றீங்க, விளக்கை அணைச்சு விளையாண்டீங்க. நீங்க ரசிகர்கள் வந்து பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கும்போது விளக்கை அணைத்து விளையாண்டீங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க வண்டியில் இருந்த விளக்குகளும் அணைக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது இந்த விஜய் எப்படியாவது பாத்திர முடியாதான்னு சொல்லிட்டு அந்த அப்பாவி ஜனங்கள் ரசிகர்கள் காத்திருந்தாங்களே, அவங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில சிக்கிக்கிட்டாங்களே. நம்ம இதன் பிறகும் கூட இந்த மின்தடை என்று பேசுவதற்கு எப்படி மனசு வருதுன்னு தான் தெரியல. ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்திருக்கிற 4வது கேள்வி என்ன, விஜய் பேசும் இடத்துக்கு வருவதற்கு சில அடிகள் முன்பு தன்னுடைய பஸ்ஸின் விளக்கை அணைத்ததுதான் நெரிசலுக்கான ஆரம்பமா? நீங்க எனக்கு நிறைய பதில் சொல்லியிருந்தீங்க. பிபிசி இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு பெண்மணி அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. அந்த காட்சி உங்களை பார்த்தலாம். உள்ள லைட்டை நிறுத்திட்டு அந்த கண்ணாடி சற்றை சாத்தினதுனால விஜய் பார்த்தா போதும்னு நின்னாங்க பார்த்தீங்களா. அந்த மக்கள்லாம் வந்து சட்டை பார்க்க முடியல. அங்கே இருக்கிற கூட்டம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் பின்னாடியே வரவும் இங்கே ஏற்கனவே கும்பல், அந்த கும்பலோட சேர்த்து இந்த கும்பலும் வரவும் எல்லாம் நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். எங்கன்னா அவர் ஒருவேளை அந்த வண்டியினுடைய கண்ணாடி கதவுகளை இறக்கி அவர் பார்த்திருந்தாலோ கையசைச்சிருந்தாலோ அந்த கூட்டம் அவரை பார்த்து நகர்ந்திருக்கும். அவர் வந்து அதை மறுத்துட்டாரு. விளக்குகளை நீங்க சொன்ன மாதிரி அணைச்சதுமே இல்லை, நம்ம இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம், பார்க்க தானே வந்தோம், பார்த்துட்டு போயிடுவோம், அந்த அங்கே தானே போறாரு, இன்னும் 100 மீட்டர் தானே 200 மீட்டர் தானேன்னு அந்த வாகனத்தில் அவரை பார்ப்பதற்காக வந்தவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அப்படியே சேர்ந்து அந்த இடத்த மொத்தமாக ஒரு அசம்பாவிதமான இடமா மாற்றிருக்காங்க.
அப்போ நீங்க வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள்னு விடுறது, அப்புறம் டீசர் விடுறது, இதெல்லாம் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்களை வந்து ஒரு ஹை மொமெண்ட்ஸுக்கு தயார் பண்ணி அவங்கள வந்து அப்படியே ஒரு உச்ச நிலைக்கு, பரவச நிலை கொண்டு வர மாதிரி கொண்டு போயிருது. கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் அந்த படத்துல இருந்து வெற்றியை பெறுவது என்பது ஒரு சினிமாவுக்கான அந்த வர்த்தக தந்திரமாக இருக்கு. அதே வர்த்தக தந்திரத்தை நீங்க அரசியலுக்கு வந்து கடைபிடிச்சீங்கன்னா எப்படி? நீங்க அங்கிருந்து வர்றீங்க, இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. நீங்க வர்றோம்னு சொன்னது மதியம் வர்றதா சொன்னீங்க, ஆனா வந்தது வந்தீங்கன்னா 7:30 மணிக்கு வந்திருக்கிறீங்க. மதியத்திலிருந்து 7:30 மணி வரைக்கும் அங்க குழந்தை குட்டிகளோட கர்ப்பிணிகள்லாம் காத்துட்டு இருக்காங்க. தண்ணி கிடையாது, பயங்கரமான கூட்டம், ஒரு காற்று கூட சுவாசிக்க முடியாத அளவிற்கு ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும்போது அங்க வர்றதுக்காக நீங்க இந்த கூட்டத்தை வந்து கூட்டணும், அதிகரிக்கணுங்கிறதுக்காக தாமதப்படுத்தி வந்தீங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு சனிக்கிழமை 6 மணிக்கு மேல சம்பளத்தை வாங்கிட்டு வர கூட்டமும் வந்து சேரும். இப்படி வந்ததன் பிறகு அந்த கூட்டத்தை காட்டி அந்த கூட்டத்தை வந்து ஒரு ஃப்ரண்ட் சீட் மாபா மாத்துறதுக்காக, ஒரு மாப் ஃப்ரெண்ட்ஸை மாத்துறதுக்காகத்தான் நீங்க வந்து அந்த விளக்கு அணைச்சு வச்சிருந்தீங்க என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. அப்போ அந்த சினிமாவினுடைய வர்த்தக உத்தியை நீங்க அரசியலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்ங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. வேற சில விஷயங்கள் பேசணும், அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்து நமக்கு இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, ஆர்டிஸ்ட்கள் இருக்கிற பெருங்கேள்வி, விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதா? அப்படி என்றால் அந்த கூட்டத்தில் அசம்பாவிதம் திட்டமிடப்பட்டதான ஒரு கேள்வி இருக்கு. இந்த விஷுவல்ஸ் ஒரு முறை பார்த்துடலாமே. ஃபுல் ஃப்ரேம் எடுங்க. எஸ், திரும்ப போடுங்க. எஸ், ஓகே பிரதா, தேங்க்யூ. இல்லை, இது நமக்கு எழுந்திருக்கிற கேள்வி செருப்பு வீசப்பட்டதாங்கிற கேள்விக்கு நமக்கு காட்சி ஆதாரம் செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் என்னென்னா, பொதுவாகவே ஒரு நம்ம வந்து சமூக வலைதளங்களை எழுதுகிற போது வெறி பிடித்த ரசிகர்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு விஜய் படத்துக்கு போயிட்டு, ஒரு அஜித் படத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிற போது ஒரு தாவேக்காவோட பாடல் ஒழிச்சிச்சுன்னா சுற்றி இருக்கவங்களாம் எப்படி பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும்னு நிறைய மீம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் மீது வெறி கொண்ட ஆட்கள் இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ள ஒருத்தர் தன் காலில் இருந்து ஷூவை எடுத்து வீசி எறிவதை பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கூட பார்க்க முடியும். அவங்க பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அடிப்படையில் அப்படி ஒரு சம்பவத்தை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அங்க விசாரிச்ச வரை அது உண்மையிலேயே பல பேருடைய குரல்னு சொல்றாங்க. அவங்க வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டது, செருப்பை தூக்கி இருந்ததெல்லாம் அங்க விஜய் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஒரு அசாதாரணமான சூழல் நிகழ்ந்துருச்சு. கீழே ஆட்கள் விழுந்து கிடக்குறாங்க, அவங்கள கூப்பிடுறதுக்கு எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளும் கேட்கவே இல்லை. அவங்க வாட்டர் பாட்டில், சட்டை, மாலன்னு எல்லாத்தையும் எறிகிறாங்க. ஏன்னா ஒரு செருப்பு எறிவது என்பது கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தாங்கிறதா அங்கிருந்து நமக்கு வர தகவல். நீங்க அங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசிட்டு இருப்பதற்கு எந்த சம்பந்தமுமே இல்லாமல் உங்கள் வண்டிக்கு பின்னால் ஒரு மோசமான அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, உங்களை அழைப்பதற்கான எந்த முயற்சியும் எடுபடலைங்கிற போது அது வீசப்பட்ட செருப்புன்னு பக்கத்துல இருந்து நம்ம கேமராமேன் நமக்கு சொல்றார். அடிப்படையில் இது அவரை அவமானப்படுத்துவதற்காகவோ இல்ல திட்டம் கலவரத்தை உருவாக்குவதற்காக போல தெரியல. அந்த மொத்த பவுன்சருடைய கவனத்தை திருப்புவதற்காக அதுக்கு பிறகுதான் அந்த பவுன்சர் வந்து இங்க மோசமா என்னன்னு கேட்டு அந்த டயலாக் ஆனதாக நமக்கு தெரிகிறது. எஸ் சார், இப்போ நம்ம செருப்பு வீசப்படுவதை அவர் எதிர்கொண்டாக வேண்டும்ங்கிறதா அடிப்படை பதில். இப்போ இது விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இனி தொடர்ச்சியாக அந்த விசாரணைகள் நடைபெறும் என்று நாம கருதுகிறோம். அப்படி அந்த விசாரணையில இது தொடர்பான உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்கன்னா நல்லது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்குறவங்க, இந்த 2 பேரும் சேர்ந்ததான் கிரவுட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது. இந்த 2 பேரும் அதுல பொறுப்போட இருந்தா இருவருக்கும் பொறுப்பு இருக்கு. அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்ங்கிறத நீங்க அப்படிதான் செய்ய முடியும். ஆனா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்ங்கிறத இருக்கிறதாங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒரு புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா 1996 இருந்து 2022க்கு நடுவுல 4000 கூட்ட நெரிசல்கள் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. இதுல 3000 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த ஆண்டுல மட்டும் ஜனவரி 2025க்கு பிறகு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசல்களில் சிக்கி 120 பேர் இறந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த நிகழ்ச்சி, எக்ஸப்ட் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் அந்த கிரிக்கெட் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி, அங்க ஒரு 11 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்தியாவில் தான் உலகத்திலேயே இந்த கூட்ட நெரிசல் மரணங்கள் அதிகமாக நடக்கிறதா சொல்றாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு குறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் புரிதல் இல்லை கிரவுட் மேனேஜ்மெண்ட் பத்தி. அந்த கிரவுடா போய் பங்கேற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் அந்த புரிதல் இல்லை. நடுவில் இங்க சென்னையில ஏஆர் ரகுமான் கான்சர்ட் ஒன்று சென்னையில் நடந்து சென்னையை முழுக்க ஸ்தம்பிச்சு போனதெல்லாம் இருக்கு. அப்போ கிரவுட் மேனேஜ்மெண்ட்ன்றது வெரி புவர். இப்ப இதுல இறந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரசிவ் அசிஃபிக்சியான்றதுனால தான் இறந்து போயிருக்கதா மருத்துவர்கள் சொல்றாங்க.
அது எதனால ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 6-7 பேருக்கு மேல போயிட்டாலே என்ன ஆகுமா, மூச்சு விட முடியாது. அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு இவங்க வெளியிடுற இந்த கார்பன் டை ஆக்சைடை ஒருத்தர் சுவாசிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுமா. அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 6-7 பேர் நிக்கிற அளவுக்கு அங்க கிரௌடு திரண்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் இருக்காங்க, அது மாதிரி மருத்துவ உதவி தேவைப்படுறாங்க. அது கூட்டத்துக்கு வரவே கூடாது. இப்படி கூட்டத்துக்கு வரவே கூடாதுங்கிறத வந்து அந்த தலைமை வந்து சொல்லி அதை கண்காணிச்சு அதை வந்து முறையா செஞ்சிருக்கணும். அதுவும் செய்யப்படல. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட்ங்கிறதுல பயங்கரமான ஃபெயிலியர் நடந்திருக்குன்றதா அது. நமக்கு இதுல அடுத்து ஆர்டிஎக்ஸ் எழுந்திருக்கிற மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, பிரச்சார ஸ்பாட்ல ரொம்ப மோசமான மக்கள் தள்ளுமுள்ள இருக்காங்க. ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே நீங்க நின்னுக்குங்கன்னு தமிழக காவல்துறை சொன்னதை ஏன் தமிழக வெற்றி கழகம் ஏற்கவில்லை? அவங்க உண்மையிலேயே விஜயோட பிரச்சாரத்தை விட அதை டிஜிட்டலாக தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பிரம்மாண்டமாக உணர்ச்சி வயப்பட்டு காண்பிப்பதற்கான முயற்சியில லைட்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாங்க அங்கதான் போய் நிற்போம், அந்த இடத்துல க்ரௌட் அதிகமா இருக்கு சார், உள்ள போக முடியல, எங்களது நாங்க தடுத்து நிற்கிற போது எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு எங்களை எதிர்த்து பேசுறாங்க, தாண்டி உடைச்சிட்டு உள்ள போயிட்டாங்க, நீங்க எங்க போனீங்கன்னா பிரச்சனை, 50 மீட்டர் நின்றுங்க அப்படின்னு சொன்ன போது அவர் அதை கேட்கல. ஏடிஜிபி ஆசீர்வாதம் அவர்கள், டேவிசன் ஆசீர்வாதம் சொன்னிருக்காரு, பார்க்கலாம். ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் திஸ் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரி இங்கே நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க, இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது, சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அந்த க்ரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வர்றவங்க வந்து ரெண்டு புறமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. நல்லா கவனிச்சிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பேஜில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, சனிக்கிழமை காலை 8:45 மணிக்கு கரூரில் இந்த இடத்தில் விஜய் பேசுவார்னு போட்டிருக்காங்க. சென்னையில இருந்து காலையில 8:45 நாமக்கல்ல 8:45 கிளம்புறாரு. சென்னையில இருந்து 8:45 கிளம்புறாரு. கரூர்ல நண்பகல் 12 மணிக்கு பேசுறாருன்னு அதே ஐடி விங் போட்டிருக்காங்க. ஆனா கரூர்ல விஜய் பேசுவதற்குன்னு மாவட்ட நிர்வாகம் போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கின டைம் 3ல இருந்து 10. நீங்க போலீஸுக்கு எழுதி கொடுக்கிற நேரம் ஒண்ணு, நீங்க உங்க தொண்டர்களுக்கு சொல்ற நேரம் ஒண்ணு, நீங்க சென்னையிலிருந்து கிளம்புகிற நேரம் ஒண்ணு. இது எப்படி காவல்துறையால் இதை கட்டுப்படுத்த முடியும் சொல்லுங்க. இப்ப காவல்துறை உங்களுக்கு டைம் கொடுக்கும்போது அந்த ஏரியா எந்தெந்த தேசிய நெடுஞ்சாலைகளோட தொடர்பு இருக்கிறது, அங்க தொழிற்சாலைகள் இருக்கா, பள்ளிகள் இருக்கா, கல்லூரிகள் இருக்கா, அங்க விடுமுறை இருக்கா, என்ன வகையான வாகனங்கள் அங்க போகும், அங்க இருக்கிற மக்கள் அடர்த்தி, டிராபிக் வந்து வாகனங்கள்னு சொல்லல, பீப்புளோட அடர்த்தி எப்படி இருக்குங்கிற அடிப்படை தான் நேரம் ஒதுக்குறாங்க. ஆனா 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் நம்ம டைம் வாங்கியிருக்கோம். 12 மணின்னு சொன்னாதான் நிறைய பேர் முன்னாடியே வந்து நிப்பாங்கன்னு சொல்லிட்டு 12 மணி நீங்க போட்டிருக்கீங்க. 12 மணிக்கு பார்த்த உடனே தாவேக்கா உடனே 10 மணிக்கு வந்து நிற்கிறான். நீங்க கரூருக்கு வரும்போது மணி 7, காலையில 10 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒரே இடத்துல, இந்த இடத்துல தான் விஜய் பேச போறாருன்னு அந்த இடத்தை சுற்றி அவ்வளவு பேரும் வெயில்ல காத்திருக்கிறாங்க. இதற்கு முன்பாக பெரும் கூட்டங்கள் கூடும்போது பக்கத்தில் இருக்க கடைகளில் பல கட்சிகளையுமே சரக்கடிச்சிட்டு போய் பிரச்சனை பண்ண பிறகு இந்த மாதிரியான பெருந்தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போதே சுற்றி இருக்கிற கடைகள்லாம் கடையை க்ளோஸ் பண்ணிடுவான். ஒன்று அவனுக்கு பிரச்சனை, இன்னொன்று கடையை பாதுகாக்கணும். கடைகள் இல்லாமல், தண்ணி வாங்கி குடிக்க வழி இல்லாமல், சாப்பிட வழி இல்லாமல், நீங்க சொன்னதை நம்பி காலைல 10 மணிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஒருத்தர் காத்திருக்கிறார் என்பது, நீங்க உங்க தொண்டர்கள் மீது என்ன கருணை வச்சிருக்கீங்க, அவங்களை பத்தி கவலைப்படுறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? நிச்சயமா. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டுவது ஒன்றே தங்களுடைய நோக்கம் என்று கருதி விட்டார்கள். ஆனால் கூட்டத்தை கூட்டுவது ஒன்றே நோக்கம், ஆனால் மக்களோடு கலக்க மாட்டோம் என்று முடிவு செய்து விட்டார்களே. ஆனால் கிரீஸ் தடவின கம்பிகளை கட்டிக்கொண்டு சுற்றிலும் பவுன்சர்களை நிறுத்தி கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் கூட்டமும் திரள வேண்டும் என்று ஒன்றுக்கொன்று முரணான ஆசைகளை நீங்க அரசியல் வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது என்ன விளைவுகளில் கொண்டு போய் விடும்? ஏன்னா நீங்க மக்களோடு கலப்பதற்கு பெயர் தான் அரசியல், அதுதான் மக்கள் அரசியல். நீங்க மக்களோட கலக்க முடியாது, மக்கள் உங்களை நெருங்கவே முடியாது, இப்படி பவுன்சர்களை வச்சுக்கிட்டு நாங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கிறோம் என்று நீங்க கருதுகிற அதே நேரத்தில் நீங்க கேரவனுக்குள்ள பாதுகாப்பா இருந்துக்கிறீங்க. ஆனா உங்களை பார்க்க வந்ததுக்கு இப்படி ஆயிரக்கணக்கான பேர் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம மூச்சு முட்டை நின்று கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுடைய பாதுகாப்பு குறித்து நீங்க சிறிதள வேணும் கவலைப்பட்டீங்களா? ரகுமான் சார் வந்து விஜயோட ஃபேனான்னு எனக்கு தெரியல. ஆனா விஜயோட ஃபேன் அங்க போனவர் ஒருவர் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அவங்க நம்புவாங்கல்ல. நம்ம மெட்ராஸ்ல இருந்தோம், ஷோ பண்ணிட்டு இருந்தோம். விஜயனுடைய தீவிர ரசிகர் ஒருவர், தாவேகாவினுடைய தொண்டர் ஒருவர் அந்த இடத்துக்கு போனதை தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
கரூர் டிவிக்கே கூட்டத்தில் மூச்சு கூட விட முடியல. நாங்கள் 4:30 மணிக்கு கிளம்பி முனியப்பன் கோயில்கிட்ட போய் நின்றுட்டோம். அவர் வண்டி முனியப்பன் கோயில்கிட்ட வரப்போ மணி 6:20 ஆயிடுச்சு. நாங்கள் புஷி ஆனந்த் அவருடைய கார் பாதுகாப்புக்கு எங்கள் அண்ணன் தான் போனாப்புல. அப்படியே அவர் கூடயே நாங்கள் பிரச்சாரம் நடத்துகிற அந்த ஸ்பாட் வரைக்கும் போயிட்டோம். அது வரைக்கும் நடக்கிற அளவுக்காச்சும் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது ஒரே ரோடு தான். இது நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா இதோட கூட்டம் வந்துச்சு. திருச்சியில் ஆனால் அங்கிட்ட எங்கிட்ட பூந்தாலும் வெளில போயிடலாம். இது ஒரே ரோடுனால மக்களால் வெளியவும் போக முடியல. விஜய்னா ரவுண்டான வரைக்கும் கை காமிச்சிட்டு தான் வந்திருக்காரு. அவர் ரவுண்டானத்தில் யாரும் கிஃப்ட் கொடுக்குறேன்னு போய் கீழே விழுந்தனால அவர் வேன் உள்ள போக சொல்லிட்டாங்க. வேன் உள்ள போனனால அவரை யாருமே பார்க்கல. ரவுண்டானத்துலேருந்து பிரச்சாரம் நடக்கிற இடம் வரைக்குமே அவர் உள்ளே தான் இருந்தார். அவர் வெளியே வந்திருந்தா கூட அந்த கூட்டம் கொஞ்சம் அப்படியே போயிருக்கும். அவர் உள்ளே இருந்தனால அவரை நோக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கு. அந்த இடம் அதனாலேயே ரொம்ப கூட்டமாயிருச்சு. நான் வேன் நிற்கிற இடத்துலேருந்து 10 அடி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல நிற்க கூட இடம் இல்லை, மூச்சு விட முடியல. மக்களோட போட்டு அமுக்கிறது, அந்த வேர்வை வாடை, எப்படா இந்த இடத்த விட்டு உயிரோடு வெளியே போகன்ட்டு தான் இருந்துச்சு. விஜய்னாவை பார்க்குறப்ப நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும்னு நம்ம நினச்சி போனோம். அந்த இடத்துல நான் விஜய்னா பேச ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துலேயே என்னால் முடியல, நான் வெளியே போயிட்டேன். நீங்கள் வேணால் ட்ரோன் ஷாட் பாருங்கள், அதில் நிற்க கூட இடம் இருக்காது. அப்படியே அலை மாதிரி மூவ் ஆகிறது கூட நல்லா தெரியும். என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுறானேன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு இது புரியும். இனிமே வரப்போ குழந்தைகள், லேடிஸு, பெரியவங்க எல்லாம் வரப்போ கொஞ்சம் யோசிச்சுவாங்க. நாங்கள் போன 3 பேருமே ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட போனோன்னே தெரில, பிரிஞ்சுட்டோம் எல்லாருமே. வெளியே போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. என் கண்ணு முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க. 2 பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க, மயக்கம் போட்டு. ஃபிக்ஸ் வந்தெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஃபோனில் சிக்னலும் இல்லை. வெளியே முனியப்பன் கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் சிக்னலே கிடச்சிது. அதுக்கப்புறம் எப்படியோ 3 பேரும் ஒன்றாகி வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டோம். அந்த இறந்த 39 பேருக்கும் ஆன்மா சாந்தி அடையணும். இல்லை, அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஒருவேளை விஜய் கண்ணாடியை திறந்து விட்டு வந்திருந்தா, விஜய் பார்த்துட்டு வந்திருந்தாலே இந்த கூட்டத்தை குறைச்சிருக்கலாம், இந்த நெரிசல் ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் விஜயை பார்க்க வந்தவர், இந்த வார்த்தை ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க உங்களை பார்க்க வராங்க, பேச்சை கேட்க வர்றது திரும்ப 2வதாக பிரிக்கிறாங்க. பேச்சை கேட்க வராங்கங்கிறது அரசியல் செயல்பாடு, பார்க்க வர்றாங்கங்கிறது ஒரு ரசிகருடைய மனநிலை. இங்கே தாவேகா நிர்வாகிகள் தோத்த இடம் அல்லது திட்டமிட்ட இடம்ங்கிறது, ஒருவேளை இவங்க விஜய் கை காண்பித்த பிறகு கூட்டம் நகர்ந்து போனால் என்ன செய்வது? அவர் பேசும்போது சுத்தம் கூட்டம் இல்லாமல் போனால் என்ன பண்றது? அடிப்படையில் தங்கள் பிரச்சார பயணத்திற்கு விஷுவல் சேர்ப்பதற்காக நடத்தப்பட்ட மாதிரி நமக்கு தெரியல. இது கண்டிப்பா இது நீங்க அனுபவங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கலன்னா, அவருக்கு அனுபவங்கள்ல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன பெயர் என்று உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த சொல்ல கூட நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி தொடங்கி நாமக்கல் பிரச்சாரம் வரைக்கும் தொடர்ச்சியாக படிப்பினைகள், அனுபவங்கள். நாமக்கல்ல 15 பேர் மயக்கம் போட்டிருக்காங்க அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி. அப்போ இவ்வளவு கூட்டம் கூடுகிறார்கள், அங்க கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது, மயக்கம் போடுறாங்க என்று சொன்னா, அதனுடைய அடிப்படையில் கரூர்ல சில முன்கூட்டிய திட்டமிடல்கள் அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா, அல்லது குறைந்தபட்சம் காவல்துறை சொன்னதையாவது அவங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா காவல்துறை சொல்றாங்க, நாங்க இவ்வளவு சொன்னோம், இவ்வளவு தூரம் அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டோம், ஆனா அவங்க அதை கேட்கவே மறுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. குறைந்தபட்சம் அதை கேட்டிருந்தாலாவது இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடைபெறுவதை தவிர்த்திருக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு தோன்றத்தானே செய்யும். கிட்டத்தட்ட தாவேகாவினுடைய ஒரு நிகழ்வுல நிகழ்ந்த விபத்துக்கு இந்தியாவில் இருக்கிற பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக, விசிக, பாமக, பாஜக எல்லா கட்சிகள் தலைவர்களும் ஒரு தேசிய பேரிடர் மாதிரி வரிசையா வராங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் தாவேகாவிலிருந்து ஒரு உள்ளூர் நிர்வாகியிலிருந்து மாநில கட்சி தலைவர் வரைக்கும் யாருமே போய் பார்க்கலங்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு டிஸ்டர்ப்டு கேள்வியா இருக்கு சார். நிச்சயமா இது எப்படிப்பட்ட விளைவுகளை அரசியல்ல உருவாக்கும்? இது ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. என்ன சொல்லிக்கிட்டு இவங்க அரசியலுக்கு வராங்க? அரசியலுக்கு வந்ததன் பிறகு உங்களுடைய நடைமுறை என்னவாக இருக்கிறது? இப்போ இங்கு ஏற்கனவே தம் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அது ஏற்கனவே படிப்படியாக போய் கொண்டிருக்கிறது. இப்போ இது போன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தா அவங்களுடைய நம்பிக்கை என்னவாகும்? இவ்வளவு விரிவான கேள்விகளோட தான் நம்ம இதை அணுக வேண்டி இருக்கிறது. இப்போ 41 பேர் மரணத்திற்கு யார் பொறுப்பு என்கிற கேள்வி எழுகிறது. அந்த கேள்வி எழும் பொழுது முதல் விரல், சுட்டு விரல் யாரை நோக்கி நீள்கிறதுனா விஜய், தாவேகா, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். காவல்துறையும் நோக்கி நீள்கிறது, அரசையும் நோக்கி நீள்கிறது. அதுல ஒன்று மாற்றுக்கிறது இல்லை. நமக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு வீட்டில் நடந்தா கூட எந்த ஒரு பெரும் நிகழ்வுக்கும் முழு பொறுப்பு அரசு, அது மாநில அரசோ மத்திய அரசோ, கன்சர்ன் கவர்மெண்ட். ஆனால் இந்த நிகழ்வில் உயிரிழப்புகளுக்கு அரசு மட்டும்தான் பொறுப்பாங்கிற கேள்வி அடிஷ்னலாக எழுது. அது ஏன்னா சம்பவத்தில் ஈடுபடுற 2 பேர். இது கிட்டத்தட்ட இந்த நிகழ்வை எப்படின்னா, நாங்க ஒரு ஈவெண்ட்டை நடத்துறோம், அதுக்கு அரசோட அனுமதி வேணும், அரசு நீங்க இதையெல்லாம் செய்யுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். அரசும் தாவேகாவும் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்த நிகழ்வு நடந்துச்சான்னு கேட்டா இல்ல. இப்போ இது யாரோ ஒருத்தர் பொறுப்பெடுக்கணும். ஆனால் இந்த பொறுப்புக்கு சம்பந்தமானவர்கள் ஓடி ஒளிகிறார்கள், மீடியாவை பார்க்க மறுக்கிறாங்க.
மக்களை பார்க்க மறுக்கிறாங்கங்கும் போதுதான் ஆனா காவல்துறையில இருந்து பேசுறாங்க, அந்த மாவட்ட நிர்வாகம் பேசுறாங்க, மின்சார அலுவலகத்துல இருந்து பேசுறாங்க, மற்ற கட்சிகள்லாம் பேசுறாங்க. இந்த பக்கம் சைன் பண்ணி கொடுத்த ஆட்கள் தலைமறைவாகிறாங்கன்னா குற்றம் யார் பக்கம் இருக்குன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. இப்போ நீங்க அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு, உங்களை நோக்கி தான் விரல்கள் நீள்கின்றன. ஆனா நீங்க அதற்கு தொடர்பான நிவாரண நடவடிக்கைகளையோ அல்லது போய் மக்களை பார்க்கிற விஜயை விடுங்க, நீங்க சொன்ன மற்ற நிர்வாகிகள் கூட அதை செஞ்சிருக்கலாம். அதை செய்யல என்பதை விட அவர்கள் இன்னும் மிக மோசமான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா சதி கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் நடந்திருக்கு, 41 அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. இருங்க, உங்க கூட்டத்துல தான் உயிரிழந்திருக்கிறாங்க. இது குறித்து முதல்ல எந்த விதமான கரையும் இல்லாமல் அல்லது எந்த விதமான வெட்க உணர்ச்சியுமே இல்லாம சதி கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. இதை விட மிக மோசமாக என்னன்னா, அவர் தாவேக நிர்வாகி ஒருவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிணங்களை அந்த கூட்டத்தில் விழுந்த பிணங்களான்னு கேள்வி கேட்கிறாரு. அது நாங்க நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கோம் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 41 பேர் இறந்து போயிட்டதா சொல்றாங்கல்ல, அந்த 41 பேர் அந்த கூட்டத்தில் உயிரிழந்து தூக்கிட்டு வந்ததா நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஏன் நைட்டோட நைட்டா பிரேத பரிசோதனை முடிச்சு அனுப்பிச்சு வச்சீங்க? அது வேற ஏதாவது காரணங்கள்னால அவங்க உயிரிழந்திருக்கலாம்ல, அவங்க கூட்டத்தில் தான் உயிரிழந்தாங்கன்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. இந்த மரணம் அடைந்தவர்களை அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். இது எப்படி அவங்களால செய்ய முடியுது? நீங்க பார்க்கலங்கிறது வேற விஷயம், நீங்க பார்க்கலன்றது வேற விஷயம், அல்லது அது குறித்து கருத்து தெரிவிக்கலங்கிறது வேற விஷயம். அட்மினை வச்சு ட்விட்டர்ல நீங்க ஒரு ட்வீட்டை போட்டதை கூட விட்டுருங்க. ஆனா உயிரிழந்தவர்களை கொச்சைப்படுத்துற வகையில் இப்படி ஒரு கருத்தை நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்றார் அந்த வழக்கறிஞர், சொல்றார் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மனுவையும் போட்டுட்டு இப்படி ஒரு கருத்து சொல்றார். அப்போ உயிரிழந்தவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அந்த உயிர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அது அவங்க அங்கதான் இறந்தவங்களா நீங்க எப்படி கேக்குறீங்க? நீங்க எப்படி உங்களுக்கு மனசு வருது? எவ்வளவு வேதனை. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகள்லயும் நான் போய் தலைவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஒரு பார்வையற்ற அம்மாவோட மகன் என் சித்தப்பா தலைவர் விஜயை பார்க்க போனாரு, இப்ப உயிரோடு இல்லைன்னு. சார், அந்த 41 பேர் குடும்பங்களும் முற்றிலுமாக தாவேகா தலைவர் விஜயினுடைய நிகழ்வுக்கு தான் போனார்கள்ங்கிறது ஒவ்வொருத்தர் கிரிமேஷன் அவங்க புதைத்த இடங்கள், எரித்த இடங்கள்ல நிறைய ஊடகங்கள் போயிருக்காங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை முழுக்க நேரம் நடந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கு பின்னாலும் ஒரு பெரிய சோக கதை இருக்கு. இந்த 41 பேர் எங்க தாவேகா ஆட்களே இல்லை, அவங்க அதனாலதான் செத்தாங்க, நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்றது என்பது ரொம்ப மோசமான ஒரு செயல். என்னுடைய கேள்வி, அது விபத்து கூட இல்லை, சதி கோட்பாடுன்னு சொல்வதற்கு ஒரு அரசியல் துணிச்சல் வேண்டும். அந்த சதி கோட்பாட்டை சொல்றதுக்கு கூட அவங்க 4 பேர்ல இருந்து வெளில வரலையே. நீங்க சொல்ல வேண்டியது, ஆமா சதி கோட்பாடு, நீங்க சொல்ற உள்ளூர் அரசியல்வாதி தான் அதை பண்ணாரு அப்படின்னு சொல்வதற்காகவாது நீங்க வெளியே வரணும்ல. நீங்க உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு சதி கோட்பாடு ஏன் வெளியில வரலன்னா, நீங்க இந்த கன்ஸ்பிரசி தியரிஸ் எப்போ உருவாகும் பாத்தீங்கன்னா, நிகழ்வுகள் சம்பவங்கள் இர்ரேஷனலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பகுத்தறிவுக்கு பொருத்தமற்றதாக சில சம்பவங்கள் நடக்கும். அதை நம்ம பகுத்தறிவு ரீதியாக புரிந்து கொள்ள முடியாத போது என்னன்னா, இந்த சதி கோட்பாடுகள் கன்ஸ்பிரசி தியரிஸ் உருவாக்கப்படுவாங்க. இங்க உங்களுக்கு பகுத்தறிவுக்கு பொருந்தாத விஷயம் என்ன இருக்கு? நீங்க வர்றதா சொன்ன நேரத்தில் வரல, 7 மணி நேரம் தாமதமா வந்திருக்கிறீங்க. நீங்க வரவங்கன்னு எதிர்பார்த்து அந்த கூட்டம் பெருகி கொண்டே போகிறது. கட்டுக்கடங்காத கூட்டம், எள்ளு போட்டா எண்ணெய் எடுத்துடலாம்ங்கிற ஒரு கூட்டம். 7 மணி நேரமா தண்ணி கூட இல்லாம அங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி வசதி கூட நீங்க செஞ்சு கொடுக்கல. காற்று இல்ல சுவாசிப்பதற்கு, ஆக்சிஜன் போய் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிருது. ஒரு சதுர மீட்டருக்கு 7 பேருக்கு மேல நின்றுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு சூழல்ல இவ்வளவு உயிரிழப்பு நடந்ததன் பிறகு பகுத்தறிவுக்கு பொருத்தமாக இவ்வளவு விளக்கங்கள் இருக்கும்போது எதுக்கு சதி கோட்பாட்டுக்குள்ள போறீங்கன்ற இதெல்லாம் நீங்க மறுத்துருங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிருங்க. அவர் தாமதமா வரலன்னு சொல்லிருங்க. இல்ல நாங்க 7 மணிக்கு தான் 7:20க்கு தான் நான் வரேன்னு சொல்லிட்டு 7:20க்கு தான் வந்தேன்னு சொல்லுங்க. நீங்க காலையில 8:45 நாமக்கலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்க பிற்பகல்ல வர்றீங்க. பிற்பகல்ல கரூருக்கு வரதா சொல்லிட்டு நீங்க மாலையில வர்றீங்க. அதை மறுத்துருங்க நீங்க. அல்லது இது போல அவர் வரும்போது விளக்கு அணைக்கலன்னு நீங்க சொல்லிருங்க. இல்ல அவர் எல்லா ரசிகர்களையும் பார்த்து கையசச்சாருன்னு நீங்க சொல்லிருங்க. இது எல்லாத்தையும் நீங்க மறுத்துட்டு இதுக்கெல்லாம் நீங்க ஆதாரங்கள், சான்றுகளை காட்டி விட்டு அதுக்கு பிறகு நீங்க சதி கோட்பாடுக்குள்ள போனோம். இப்ப நீங்க இந்த சதி கோட்பாட்டை உருவாக்குறீங்கன்னா, யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு இந்த 41 பேரை கொலை செஞ்சுட்டாங்களா? உங்கள் கரங்களில் படிந்திருக்கிற அந்த ரத்த கரையை நீங்க அப்படி கழுவிட முடியுமா? நீங்க இதுதான் ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி செய்கிற வேலையா? ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்னர், இன்னொரு தேர்தலை சந்திப்பதற்கு முன்னர் இப்படி தங்களுடைய பொறுப்பை கைகளில் விட்டு ஒரு கட்சி செல்லுமே ஆனால் அவங்க மேல எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? சதி கோட்பாடுகள் 1000 உருவாகுங்க. அரசியல் கட்சிகள் பிணங்களை வைத்து அரசியல் செய்வதும் உலகம் முழுக்க வழக்கம். உலகம் முழுக்க அரசியல் என்பது பிணங்களை வைத்துத்தான் செய்யப்படுகிறது. காசா பிணங்களை வைத்து செய்யப்படுகிறது, உக்ரைன் பிணங்களை வைத்து செய்யப்படுகிறது, ஆப்பிரிக்க பிணங்களை வைத்து செய்யப்படுகிறது. இங்க தமிழ்நாட்டிலே எத்தனையோ பிணங்களை வைத்து இந்த அரசியல் செய்யப்பட்டிருக்கு. குஜராத் பிணங்களை வைத்து அரசியல் செய்யப்பட்டிருக்கு. டெல்லியில சீக்கியர்களுடைய பிணங்களை வைத்து அரசியல் பிணங்களை வைத்து அரசியல் செய்வதுதான் அரசியல். அது அரசியல் செய்யத்தான் செய்வாங்க. சதி கோட்பாடுகள் 1000 பேர் 1000 பேசட்டும். நீங்க உங்களுடைய கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு பொறுப்பா நீங்க பதில் சொல்றதை விட்டுவிட்டு சதி கோட்பாடுகளை நீங்க உருவாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்னங்கிற கேள்வி இயல்பாகவே வந்துடல. நமக்கு பொதுவா விஜய் அவர்களை நாம் இது வரைக்கும் திரைத்துறையில் பார்த்த வரைக்கும்
திரைத்துறையில் இருக்கிற ஆட்கள் திரும்ப திரும்ப சொல்றது, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங்னா 6:50க்கு ஃபுல் மேக்கப்போட வந்து நிற்பாரு. செய் நேர்த்தின்னு சொல்லுவாங்க. தொழிலில் தன் தொழிலுக்கு நேர்மையாக இருப்பது இல்லை உண்மையாக இருப்பதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தன் ரசிகர்களுக்கு தன் தொண்டர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி இவ்வளவு காலதாமதமாக வருகிறார், இவ்வளவு லேட்டாக வர்றதை வந்து ஒரு அரசியல் உச்சம்னு நினைக்கிறார்னு அவருக்கு சொன்னவர்கள் யார்? அல்லது இப்படி செய்வதன் வாயிலாக அரசியலில் வெல்லலாம் என்று சொன்னவர்கள் யார்? நீங்க திரும்பி போனீங்கன்னா, நீங்க அங்க போனீங்கன்னா பிரச்சனை ஆயிரும், நீங்க மெட்ராஸுக்கு ஓடி போயிருக்குன்னு அவருக்கு சொன்னது யாருன்னு உண்மையிலேயே தாவேகா தலைவர் விஜயனுடைய என்டையர் சினிமா லைஃப்பை பார்க்கிற போது அவர் தனக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கமிட்மெண்ட்டாக தான் இருந்திருக்கிறார். சினிமாவில் பாலிடிக்ஸில் இந்த ஐடியாவை யார் அவர் கொடுத்தாருன்னு தெரியல. தலைவர் 2 மணிக்குன்னு சொன்னால் 2 மணிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. தலைவரே, உன் தொண்டை காத்துட்டு இருக்கட்டும்னு சொல்கிற ஒன்றை எப்படி அரசியலாக ஏற்றுக்கொள்வதுன்னு நமக்கு தெரில. நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே சனிக்கிழமை இந்த விபத்து ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஆர்டிஎக்ஸில் நம்ம 2 பேர் இருக்கும்போது சில விஷுவல்ஸ் வந்தது. நம்ம பேச ஆரம்பித்தோம். அந்த விஷுவல்ஸும் அந்த காட்சிகளையும் ஒரு முறை பார்க்கலாம். ஆனால் இந்த கூட்டங்களில் நீங்கள் பாருங்களேன், இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு வகையில் பயமாகவும் இருக்குல்ல. எத்தனை பேரால் அங்கே போயிட்டு ஒரு மூச்சு விட்டுட்டு வெளில வர முடியும்னு நமக்கு தெரியல. இப்போ அது பார்க்கும்போது நமக்கு அங்கே ஒரு தள்ளுமுள்ளு உருவாகிறது என்று நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த தட்டி போட்டு அதை அடைச்சிருக்கிறாங்க. கூட்டமோ வந்து கட்டுக்கடங்காம இருக்கு. அப்படி கட்டுக்கடங்காம இருக்கிற கூட்டம் அந்த அலை போல அல்லாடக்கூடிய அந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா அது தள்ளும் பொழுது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெரிசல் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது வந்து நமக்கு உண்மையிலே அது கரண்ட் கம்பியாப்பா. அந்த செகண்ட்ல இருக்கிறது கரண்ட் கம்பி மேல நிக்கிறாங்க ஆட்கள். எலக்ட்ரிக் போஸ்ட் மாதிரி தெரியுது. ஒருத்தர் நின்னது வந்து எலக்ட்ரிக் போஸ்ட் தான் நினைக்கிறேன் நானு. கிட்டத்தட்ட மதியானம் வந்திருப்பாங்க. அவரு நாமக்கல்ல பேசுகிற போதே கரூர் நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தது. இப்போது பார்க்கிற போது நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏங்க ஆமாங்க, அது கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் கம்பத்தில் தாங்க ஏறுறாங்க. மரங்கள் மேலே ஏற வேணாம்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் தாவேக்கா தொண்டர்கள் கேட்கிற எப்பா நமக்கு பயமா இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. மிக மொட்டை மாடியிலேருந்து ஆஸ்பெட்டா ஷீட் மேலே நிற்கிறாங்க. ஒரு எடைக்கு மேலே ஆஸ்பெட்டா ஷீட் தாங்காது. ஆனால் அவங்க வந்து அந்த இளைஞர்கள்ங்கிறது வந்து இளரத்தான் ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து அவங்ககிட்ட வெளிப்படுது. அவங்க எதுக்கு ஒரு லைட்டிங் கம்பமே ஆடுது. அடிஷனல் லைட்ஸ் கம்பமே ஆடுது. இவ்வளவு கிட்டத்தட்ட 100கணக்கான உயிர்கள் போகுதுங்க. இல்லை உண்மையிலே நமக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நாம பேசுறது நாமளே பார்க்கறதுக்கு. சம்பவம் நடந்ததில் யாரோ ஒருத்தர் மேலே பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு தலைப்பு வந்து 41 பேர் மரணம், 41 பேர் பலி, கிட்டத்தட்ட 41 பேர் கொலை. இந்த யார் பொறுப்புங்கிற கேள்விக்கு 2 தரப்பு தான் இருக்கு. ஒன்று காவல்துறை தரப்பு, இன்னொன்று இந்த நிகழ்ச்சியை நடத்திய தாவேக்கா தரப்பு. காவல்துறை தரப்பா அல்லது தாவேக்கா தரப்பா யாராக இருந்தாலும் இன்னும் இந்த தமிழ்நாடு அரசு ஏன் இந்த இரு தரப்பு மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. ஒன்று, காவல்துறை இந்த பிரச்சனையை சரியாக கையாளவில்லை. அவர்கள் காரணம்னா ஏன் காவல்துறை அதிகாரிகள் இதுவரை பணியிட நீக்கம் செய்யப்படவில்லை, கைது செய்யப்படவில்லை? தாவேக்காக்கள் பொறுப்பான ஆட்களாக இருந்தால் ஏன் தாவேக்காக்களை கைது செய்யல? இந்த கேள்விகள் மக்கள் மனசில் எழுந்துகிட்டே இருக்கு. சனி ஞாயிறு திங்கள் 3 நாட்கள் ஆயிடுச்சு. 3வது நாளும் 41 பேர் இறந்து போயிருக்கிற, இந்தியாவை உலுக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய விபத்திற்கு பொறுப்பானவர்களை கைது செய்யாமல் இருப்பது என்பது தமிழ்நாடு அரசு மீதுதான் சந்தேகத்தை உருவாக்கும். தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட ஆட்களை உடனடியாக கைது செய்வது மட்டுமே இந்த பிரச்சனை ஒரு குற்றம், அது ஒரு சமூக குற்றம் அப்படிங்கறத எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. இப்போ நீங்க காவல்துறையை பொறுத்தவரையில காவல்துறையை நோக்கி இந்த விரல்கள் நீள்கின்றனங்கிறதை நம்ம குறித்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பாதுகாப்பை வந்து அவங்க முறையா செய்யலைங்கிற குற்றச்சாட்டு அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க கொடுத்தது வேலுச்சாமிபுரத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா பக்கத்தில் 5 வழிகள் வெளியேறி செல்வதற்கு இருக்கிறது. ஆனா இந்த வேலுச்சாமிபுரத்தில் சின்ன சின்ன சந்துகள் தான் இருக்கு. அப்ப அங்க கொடுத்திருந்தா ஒருவேளை மக்கள் வெளியேறி செல்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அவங்க போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அங்க அமராவதி ஆற்றுப்பாலமோ அங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால அது கொடுக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க் ஆயிரும்ன்றதுனால தான் இங்க கொடுத்தோம்னு சொல்றாங்க. இங்கேயும் கூட டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. காவல்துறையும் கூட விழிப்போடு இருந்து விஜய் கூட்டம்னா அவங்க எதிர்பார்க்கிறத விட கூட்டம் வரும் என்று அவர்களும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு இருக்க வேண்டும். கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல அரசுக்கும் காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குங்கிறதை நம்ம மறுத்துவிடக்கூடாது. அது வந்து மிக முக்கியம். இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்களும் தவறிவிட்டார்கள் என்றாலும் கூட இந்த காவல்துறையும் இந்த காவல்துறைக்கு பொறுப்பான அரசும் கூட இதை வந்து ஒருவேளை படிப்பனையாக வைத்துக் கொண்டு வருங்கால சரியா செயல்படணும்ங்கிறது நம்ம சேர்த்தா. அந்த ஒரு நபர் ஆணையம் அருணாச்சலம் அவர்கள் அமைச்சிருக்காங்க. இந்த தலைப்பு இந்த செய்தி இன்றோடு முடியும்னு நாம நம்பல. இந்த வாரங்கள் அடுத்தடுத்து பேசுவோம் தான் நினைக்கிறேன். RDX இங்க நாம் நிறைவு செய்யலாம். நாளை சந்திக்கலாம். நன்றி.